வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழ். டயட் அண்ட் ட்ரைனிங்கை பற்றி டிப்ஸ் சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அட் ஒன் ஷாட் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னால் அதை அவங்களுக்கு குறித்து வச்சுக்கிறதுக்கு, மைண்டை நிறுத்திக்கிறதுக்கு உதவலாம். பர்ஹாப்ஸ் அதனால தான் கேட்குறாங்களோ என்னமோ. அதுக்காக இப்போ உங்களுக்கு 7 நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் சொல்கிறேன். நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் புரோட்டீன், கார்ப்ஸ், ஃபேட், மேக்ரோநியூட்ரியன்ஸ், மைக்ரோநியூட்ரியன்ஸ், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், தென் ஃபைபர். ஃபைபரில் சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர். இதுதான் உங்களுடைய ஒட்டுமொத்த நியூட்ரிஷனுங்கிறது உங்களுடைய பிரிக், சிமெண்ட், மண், தண்ணி மாதிரி. நீங்கள் எந்த கட்டடம் கட்டணுன்னாலும் இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கலவையும் ஒரே மாதிரி தான் போடணும். இதே மெட்டீரியல்ஸ் தான், இதில் சேஞ்சே கிடையாது. இப்போ நீங்கள் பெரிய கட்டடம் கட்டணுன்னா அதிக மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். சின்ன கட்டடத்துக்கு கம்மியாக தேவைப்படும். கட்டடத்தினுடைய டிசைனை தான் மாற்றணுமே தவிர இந்த பொருள்கள் மாறப்போகிறதில்ல, கலவை மாறப்போகிறதில்ல. ஒன்றில் தண்ணீர் கம்மியாகவும் சிமெண்ட் கம்மியாகவும் மணல் ஜாஸ்தியாகவும், இல்லை சிமெண்ட் ஜாஸ்தியாக மணல் கம்மி, இப்படியெல்லாம் போட மாட்டோம். ஸோ எந்த நியூட்ரியன் எதுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி அதை ட்வீக் பண்ணணும். எப்போ கார்ப்ஸை கூட்டலாம், எப்போ குறைக்கலாம், இதெல்லாம் தான் கோல் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ணும்போது பண்ணணும். ஓரளவு ஹெல்த்தியாக இருக்கணும், பார்க்க நல்லா இருக்கணும், இல்லை கொஞ்சம் பாடி பில்ட் பண்ணணும், இப்படி நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே உதவும். ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 மீல். ஒரு சாதாரண நபர் கொஞ்சம் ஃபிட்டாக ட்ரிம்மாக ஹெல்த்தியாக இருக்கணும்னா 3 மீல் போதும். சீரியஸாக மசில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 3 மீல் ப்ளஸ் கண்டிப்பாக போஸ்ட் ஒர்க் அவுட் ஒரு ஷேக், ஒரு வே ப்ரோட்டீன் ஷேக் ஆர் சம்திங். தேவைப்பட்டால் அவர் உடல் பெரிய உடல்னா இன்னொரு மீல், இல்லை இன்னும் பெரிய உடல்னா 5லேருந்து 6 மீல். ஏன்னா 3 மீல் அல்லது 4 மீலில் எல்லா சத்துக்களையும் வச்சு திணிக்க முடியாது. மீல்ஸ் வில் பிகம் டூ பிக். அந்த ஒரு கம்ஃபர்ட் சேக்குக்காகத்தான் 4 மீல், 5 மீல், 6 மீல்னு அவர் எடுக்கிறார். ஸோ உங்கள் உடல் சைஸ் என்ன, உங்களுக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் தேவை, எவ்வளோ நியூட்ரியன்ஸ் தேவை, அதை பொறுத்து தான் எத்தனை மீல்ஸுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். ஒரு நார்மல் பர்சனுக்கு 3 மீலே போதும். ஒரு நார்மல் பர்சன் ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 1 கிலோ உடல் எடைக்கு குறைந்தது 1 கிராம் ப்ரோட்டீனாவது தேவை. ஸோ இப்போ நீங்கள் 65 kg இருக்கீங்கன்னா மினிமம் 65 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தேவை. இதுவே கம்மி. ஆக்சுவலாக இது நம்ம பவுண்டுக்கு கால்குலேட் பண்ணணும். ஓகே, 1 பவுண்ட் ஆஃப் பாடி வெயிட்டுக்கு 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன்கிறது தான் மசில் பில்ட் பண்ணி ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லுவாங்க. அது போக முடியலன்னா அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுடைய தேவைக்கேற்ப எடுங்க. இதுவும் வேறுபடும். 1 கிலோ உடல் எடைக்கு 1லேருந்து அதிகபட்சம் 2 கிராம் வரைக்கும்னு நான் சொல்லுவேன். சிலர் இன்னும் அதிகம் தேவைன்னுவாங்க. ஸோ நீங்கள் 65 kg இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 65லேருந்து 120 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஒரு ஆவரேஜாக தேவைப்படும். சிலருக்கு இன்னும் அதிகம் தேவைப்படலாம். சிலருக்கு 60 இல்லது 70 தேவைப்படலாம், 80 தேவைப்படலாம். சிலருக்கு அது லோ கார்ப்ஸாக இருக்கும், சில பேருக்கு அது கரெக்டாக இருக்கும். உங்கள் பாடி டைப் என்ன, உங்கள் பாடி கோல் என்ன, உங்களுடைய ஆக்டிவிட்டி லெவல்ஸ் என்ன, உங்களுடைய பாடியோட இப்போ கண்டிஷன் என்ன, மற்ற நியூட்ரியன்ஸ் எப்படி இருக்குது, இதை பொறுத்தது தான் நம்ம கார்ப்ஸ் எவ்வளோங்கிறது தேவைங்கிறத டிசைட் பண்ண முடியும். எக்கச்சக்கமாக கார்ப்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க. ரொம்ப சிலருக்கு தான் தே நீட் வெரி ஹை அமௌண்ட் ஆஃப் கார்ப்ஸ். பர்சன்ஸ் லைக் ஜே கட்லர், டெக்ஸ்டர் ஜாக்சன் மாதிரி இருக்கிறவங்க அவங்க உடல் கேலரிஸை எரிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு தான் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கார்ப்ஸ் தேவை. மற்றவங்களுக்கெல்லாம் அவ்வளோ கார்ப்ஸ் தேவையில்லை. ஸோ பி ஸ்மார்ட் வித் யோர் கார்ப்ஸ். சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீனுக்கு என்னுடைய நம்பர் 1 சாய்ஸ் எப்போவுமே ஃபிஷ், தென் சிக்கன் பிரெஸ்ட், தென் எக் ஒயிட்ஸ், தென் அளவோட ரெட் மீட். கார்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒயிட் ரைஸே கூட நான் நிறைய பேர் கொடுப்பேன். லிமிட் பண்ணுங்கள். அதை நீங்கள் ப்ரோட்டீனோடையும் ஃபைபரோடையும் ஃபேட்ஸோடையும் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு மட்டுமே எடுக்க போகிறதுனால ஒயிட் ரைஸே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இட் இஸ் கோயிங் டு டூ ஒன்லி குட், இட் ஒன்ட் டூ ஹார்ம். அளவுக்கு அதிகமாக எடுத்திங்கன்னா தான் பிரச்சனை. ஹோல் ஓட்ஸ் எடுக்கலாம். ப்ரௌன் ரைஸ் அளவோடு எடுங்க. கிழங்கு வகைகள், சக்கரவள்ளி கிழங்கு எடுக்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா தோலோடு எடுங்க. பட் இந்த கிழங்கு வகைகள்லாம் அளவோடு எடுங்க. ஓகே, இது உங்களுடைய கார்ப்ஸ். ஃபேட் கண்டிப்பாக எல்லோருக்கும் தேவை. ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 மூன்றுமே தேவை. ஸோ ஃபிஷ் எடுங்க, எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் எடுங்க, மேக்கடமியா நட் ஆயில் மாதிரி எடுங்க, வால்நட்ஸ் எடுங்க, ஆல்மண்ட்ஸ் எடுங்க, கொஞ்சம் பீனட்ஸ் எடுங்க. எல்லா மீல்ஸ்லையும் எல்லா விதமான ஃபேட்டும் வர மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கோ கூகுள் இட். Every meal should have omega 3, a little bit of omega 6 and a little bit of omega 9. இந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபேட் எனிவேர் ஒரு நபருக்கு
20லேருந்து 30 விழுக்காடு கேலரிஸ் அவங்களுடைய டோட்டல் கேலரிஸ் ஃபேட்லேருந்து வரணும். பெண்களுக்கு அதிகம் கூட தேவைப்படலாம். ஸோ இதுக்கெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு கோச் தேவை. இதை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ தேவைங்கிறத டிசைட் பண்ண முடியும். என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆன்லைன் கோச்சிங் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது நான் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இது கர்வமாக சொல்லலை, இட்ஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போதும் அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். பாடி பில்டர்ஸ், ஃபிசிக்கை ஓரளவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை நல்லா காம்படிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஜென்ரல் ஹெல்த், ஃபிட்னஸ், ஃபேட் லாஸ், யங், ஓல்ட், மேன், உமன் எல்லாருக்கும் பொருந்தும். யாருக்கு என்ன கோல்ஸ் இருக்கோ அந்த கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். உங்களுடைய ஹெல்த்தை முதல்ல முன்னுரிமை கொடுத்து தோற்றத்தை நான் அடுத்தது தான் வைப்பேன். உங்கள் ஹெல்த் கெட்டு போகாமல் உங்களுடைய ஃபிசிக் கோல்ஸை, ஹெல்த் கோல்ஸை, ஃபிட்னஸ் கோல்ஸை நீங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ப்ரோட்டீன், கார்ப்ஸ், ஃபேட் சொல்லிட்டேன். வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸுக்கு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் தாராளமாக எடுங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை கண்டிப்பாக எடுக்கணும். அது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுங்க. அது உங்களுடைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தேவையை கொடுத்துரும். அவாய்ட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தா ஸ்வீட்ஸு, ஒயிட் பிரெட், தென் நூடுல்ஸ், தென் நீங்கள் சாப்பிடக்கூடிய பீஸா, பர்கர்ஸ், ஐஸ்கிரீம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரி பொருள்களை ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. டோன்ட் ஹேவ் அ சீட் டே, ஹேவ் அ சீட் மீல். ஒரு மீல் பிடிச்சதை சாப்பிடுங்க, மற்ற மீல்ஸ் நார்மலாக போயிடுங்க. நீங்கள் டயட் அப்படின்னு பண்ணும்போது நாக்கை சாவடிக்கணும். வெறும் பாயில்டு ஃபிஷ், பாயில்டு சிக்கனுங்கிறது கிடையாது. ஃபிஷ் அண்ட் சிக்கனையே டேஸ்டியாக டெலிஷியஸாக குக் பண்ணுறது இன்றைக்கி நிறைய ரெசிபிஸ் அவைலபிளாக இருக்குது, ஹெல்த்தி ரெசிபிஸ். அதை கொஞ்சம் பார்த்து டூ அ லிட்டில் பிட் ஆஃப் ஹோம் ஒர்க். அதுகளை அந்த மாதிரி சாப்பிடுங்க. நாக்கை நீங்கள் சாவடிக்க தேவையில்லை. ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு ரசமோ கொஞ்சம் குழம்போ கூட எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். அது எந்த விதத்துலையும் உங்களுடைய ஃபேட் லாஸை பாதிக்காது, மசில் பில்டிங்கை பாதிக்காது. உங்கள் நாக்கை நீங்கள் சாவடிக்க தேவையில்லை. உங்களுடைய நேச்சுரல் ஃபுட்ஸில் நீங்கள் ரொம்ப விலகி போயிட்டீங்கன்னு வச்சுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சமாக அரிசி உப்புமா, கொஞ்சமாக நீங்கள் கொஞ்சம் சேமியா உப்புமா ஆர் சம்திங் லைக் தட், இதெல்லாம் கூட நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸுக்கு எடுத்துக்கலாம். இது அளவு கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுடைய ஃபேட் லாஸுக்கு அது எந்த பிரச்சனையும் வராது. மைண்ட் யூ, இதை நீங்கள் ப்ரோட்டீனோடையும் ஃபைபரோடையும் கொஞ்சம் எசென்ஷியல் ஃபேட்ஸோடையும் மிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதனால் ரொம்ப ஒன்றும் கிளைசமிக் இண்டெக்ஸ் கூடி இன்சுலின் ரொம்ப சுரப்பு ஏற்பட்டு உங்களை ரொம்ப ஃபேட்டாலாம் ஆக்க போகிறதில்ல. கார்ப்ஸை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அளவோடு எடுக்கிற வரைக்கும் உங்களுடைய யூஷுவலான நீங்கள் சாப்பிட்ற ரெகுலர் ஃபுட்ஸே நீங்கள் எடுக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்தா தான் டயட் பண்ணுறது ரொம்ப சிரமமாயிடும். டோன்ட் லெட் நாட் யுவர் டயட் பி an insult to your taste buds. உனதான் இன்சல்ட் பண்ணிருக்காங்களே. ஆமால? ஆமாவா இல்லையா? உங்களுடைய இயற்கையான ஃபுட்லேருந்து உங்களை எங்கேயோ அந்நியப்படுத்துகிற மாதிரி உணவுகளையோ பொருட்களையோ கொண்டு வராதீங்க. இது ரொம்ப முக்கியம். அண்ட் முக்கியமாக உணவில் உப்பை தவிர்க்காதீங்க. மருத்துவர் சொன்னால் தவிர்க்கலாம், மருத்துவர் சொல்லணும் உப்பை தவிர்க்காதீங்க. உப்பை நம்ம அள்ளி அப்படியே சட்டியாக உப்பு நம்ம போட போகிறது. ஒரு பிஞ்ச் சால்ட் நம்ம கொஞ்சம் ரசத்துலையோ குழம்புலையோ எப்போ கொஞ்சம் போட போகிறோம். அது உங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிக்காது. மருத்துவர் சொன்னால் ஸ்டாப் பண்ணுங்கள், இல்லைன்னா டோன்ட் ஸ்டாப் சால்ட். உங்களுடைய ரெகுலர் காண்டிமெண்ட்ஸ் எல்லாம் எடுங்க. உப்பு, புளி, மிளகு இதெல்லாம் எடுங்க. நம்ம ரெகுலரான காண்டிமெண்ட்ஸை நீங்கள் எடுக்க அது உங்கள் பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கும், நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது, நாக்கு சத்து போகாமல் இருக்கும். உங்கள் டயட் உங்களுக்கு எப்படா இது முடியும், இதை விட்டு ஓடிடணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி செய்தும் ஏராளமான நபர்கள் ரிசல்ட்ஸ் பார்த்துருக்காங்க. ட்ரஸ்ட் மீ, திஸ் ஒர்க்ஸ். ஒவ்வொரு மீலும் ஹியூஜ் மீலாக இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. பாடி பில்டர்ஸ், சில பாடி பில்டர்ஸ்க்கு ஒவ்வொரு மீலும் ஹியூஜ் மீலாக இருக்கணும். பல பாடி பில்டர்ஸ்க்கே ஹியூஜ் மீலாக இருக்க தேவையில்லை. அவங்க சின்ன சின்ன மீலாக சாப்பிட்றதுக்கு காரணமே பாடியில் எக்கச்சக்க இன்சுலின் ரிலீஸ் இருக்கக்கூடாது, சாப்பிட்றத கரெக்டாக பாடி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், பிளட் சுகர் லெவல் ஒரு ஸ்டேபிளான லெவலில் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க ஸ்மால் மீல்ஸை த்ரூ அவுட் த டேயே சாப்பிட்றாங்க. அதை சொல்லிட்டு ஒவ்வொரு மீனையும் ஹியூஜாக சாப்பிட்றது இட் டிஃபீட்ஸ் தட் வெரி பர்பஸ். ஸோ மெட்டபாலிசம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கிற 1-2 பாடி பில்டர்ஸ்க்கு தான் ஹியூஜ் மீல் தேவை. மற்ற யாருக்குமே ஹியூஜ் மீல்ஸ் தேவையில்லை. எல்லாருமே ஸ்மால் பேலன்ஸ்டு மீல்ஸை எடுத்துக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், குறைந்தது 3 6, 7, 8 லிட்டர் கூட தண்ணீர் ஒரு நாளைக்கு தேவை. தண்ணீர் தேவை. ஒருத்தருடைய ஃபிசிக் எப்படி இருக்குது, அவருடைய ஆக்டிவிட்டி லெவல் எப்படி இருக்குது, அவர் யார், அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அண்ட் சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கீப் இட் வெரி சிம்பிள். வாட் சப்ளிமெண்ட்ஸ் டு யூ நீட், முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் இன்னொரு தரம் பாருங்கள். சப்ளிமெண்ட்ஸ் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும் நபருக்கு தான். இப்போ நம்ம சொல்லியிருக்கிற எல்லா விஷயமுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிற நபருக்கு கிடையாது.
நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவர்கிட்ட போய் உங்களுடைய உடல் கண்டிஷன் என்ன, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நான் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, கெட் எவ்ரிதிங் கிளாரிஃபைட் அண்ட் செக். அதன் பிறகு ஸ்டார்ட் பண்ணுங்கள். விஷயங்கள் ரொம்ப சிம்பிள். ஸ்மார்ட்டாக கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப நல்லா பலனை கொடுக்கும். இதுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு பிஹெச்டியெல்லாம் முடிக்க தேவையில்லை. கீப் இட் வெரி பேசிக், வெரி சிம்பிள். இட் வில் ஒர்க் அண்ட் யூ வில் ஃபீல் ஹாப்பி ஃபார் அ லைஃப் டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.